எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்பால எல்லா உயிர்களுமே சமம்தான். அதோட செயல்பாடுகளால தான் வந்து ஒரு உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது அது செய்யற செயல்பாடால தான் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து நமக்கு ரொம்ப ஆணித்தனமாவே சொல்லியிருக்காரு. ஸோ பிறப்பால எந்த வேற்றுப்பாடும் கிடையாது அப்படிங்கிறத உலக மக்கள் எல்லாருக்குமே பொதுவான திருக்குறள்ல நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த திருக்குறள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இது யூனிட் 8 அண்ட் பொது தமிழ் ரெண்டுத்துக்குமே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஎன்பி ஸ்டடி அகாடமி. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ்லையும் இருக்கு, அதே போலவே வந்து குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 2A, 4 and VAO இது எல்லாத்துலயுமே GSல யூனிட் 8ல வந்து திருக்குறள் அப்படிங்கிற பகுதி இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில கேள்விகளும் திருக்குறள்ல GSல இருந்தும் அதிகம் தான், பொது தமிழ்ல இருந்தும் கண்டிப்பா கேள்வி வந்துடும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ கண்டினியூஸாக திருக்குறளை பற்றி இதில் பார்த்துட்டு அடுத்தடுத்து திருக்குறள் அதிகாரங்களையும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளோட நூல் குறிப்பு. திருக்குறள் பத்தின விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த வகுப்புகளில் வந்து திருவள்ளுவரை பற்றியுமே பார்ப்போம். ஓகேங்களா? இதுல வந்து திருக்குறள் பத்தின குறிப்பு, நூல் குறிப்பு, திருக்குறளோட இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதுல பார்த்துருவோம். அடுத்து திருவள்ளுவரோட குறிப்புகள், அதுக்கு அடுத்த வகுப்புகள்ல நம்ம திருக்குறளை பத்தி ஒவ்வொரு அதிகாரங்களையும் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நூல் குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் எந்த நூல்கள்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 18 நூல் இருக்கு சங்க காலத்துல வந்த நூல்கள். அந்த 18 நூல்களும் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பொது தமிழ்ல வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் தனியாவே இருக்கு. நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40 சொல்லுவோம் இல்லையா. அந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் வந்து திருக்குறள். 18 சங்க காலத்துல வந்து இயற்றப்பட்ட ஒரு நூல். அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள்ல 3 இதுவா வந்து பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. பெரிய பிரிவுகளை பால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிறு பிரிவுகளா இருக்கிறத இயல் அப்படின்னும், அதோட சிறியதா இருக்கிறத அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. திருக்குறள்ல நம்ம வந்து 133 அதிகாரங்கள் இருக்கு, அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் இருக்கு, 1330 குறள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 1330 குறள்களையும் நம்ம வந்து அதிகாரங்கள் 133 அதிகாரங்களா பிரிச்சு அந்த 133 அதிகாரங்களையும் இயல்களா வந்து பிரிச்சு அதை வந்து பிரிவுகள் கீழே வச்சிருக்கோம். பெரிய பிரிவு அப்படிங்கறது பால் அப்படிங்கிறது கீழே வச்சிருக்கோம். அந்த பால் வந்து முப்பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன சொன்னோம், 133 அதிகாரங்கள் இருக்கு, அதிகாரத்துக்கு 10 குறள்கள் அப்படின்னா வந்து 1330 குறள்கள் மொத்தமா வந்து திருக்குறள்ல இருக்கிறது. ஓகேவா? அடுத்து குறள் வந்து எப்படி இருக்கும், திருக்குறள் எப்பயுமே எப்படி இருக்கும், ஈரடி 2 அடி தான் இருக்கும் இல்லையா. மேல ஒரு அடி இருக்கும், கீழே ஒரு அடி இருக்கும். மேல் அடியில 4 இது இருக்கும், 4 சீர்கள் இருக்கும், கீழே 3 இருக்கும். ஸோ டோட்டலா 2 அடி 7 சீர், 2 அடிகளையும் 7 சீர்களையும் கொண்ட வெண்பாவா இருக்கும். இதுதான் வந்து திருக்குறளோட நூல் குறிப்பு. அடுத்து 3 பிரிவுகள், பெரும் பிரிவுகளா வந்து 3 பால்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பால்கள். அததான் வந்து திருக்குறளுக்கு நம்ம ஒரு சிறப்பு பெயரை என்ன சொல்லுவோம், முப்பால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சிறப்பு பெயர்களும் பார்க்கலாம். இப்ப 3 பால்கள் என்னென்ன பால்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அடுத்து பொருட்பால், அடுத்து காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து திருக்குறளோட 3 பால்கள். அந்த ஒவ்வொரு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இது எல்லாமே பெரும் பிரிவு, அதை தான் பாலா பிரிச்சிருக்கோம்னு பார்த்தோம். இந்த அறத்துப்பால் அப்படிங்கிற அந்த பால்குள்ள ஒரு சிறு பிரிவா பிரிச்சிருக்கிறதா நம்ம இயல்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பால்களுக்கும் என்னென்ன இயல்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதாவது அறத்துப்பால் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு 4 இயல்களா வந்து பிரிச்சிருக்காங்க. 4 சிறு பிரிவுகள் அந்த அறத்துப்பால்குள்ள இருக்கிறது, பெரும் பிரிவுக்குள்ள இருக்கிற 4 இயல்கள் இருக்கு. அதுதான் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இந்த பாயிரவியல்ல பார்த்தோம்னா எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 4 அதிகாரங்கள் இருக்கும். 4 அதிகாரங்கள்னா 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? நம்ம கடவுள் வாழ்த்துன்னு வச்சிருப்போம் இல்லையா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் இது எல்லாமே இந்த பாயிரவியல் அதிகாரங்கள்ல இருக்கு. இல்லறவியல் அப்படிங்கிறதுல 20 அதிகாரங்கள் இருக்கு. துறவரவியல் அப்படிங்கிறதுல 13 அதிகாரங்கள், ஊழியல் அப்படிங்கிறதுல ஒரு அதிகாரம் இருக்கு. ஓகேவா? அறத்துப்பாலோட இயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கேள்விகள் பொது தமிழ்ல கேட்கப்படுது. என்னன்னா துறவரவியல் அப்படிங்கிறது எந்த பாலுக்கு கீழே வருது, ஸோ அறத்துப்பால் அப்படிங்கிறதுல என்ன 4 இயல்கள் இருக்கு, இந்த 4 இயல்களையும்
பார்த்துக்கணும். ஸோ அறத்துப்பால் அப்படிங்கிறதுல மொத்தமா எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால் அப்படிங்கிறதுல 38 அதிகாரங்கள். இந்த பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் இது எல்லாத்துலயுமே சேர்த்து 38 அதிகாரங்கள் அறத்துப்பால்ல இருக்கு. அடுத்தது பொருட்பால். ஸோ பொருட்பால்ல வந்து பார்த்தோம்னா அதிகமான இயல்கள் இருக்கு. ஆனா வந்து இப்போதைக்கு ஒரு 3 முக்கியமான இயல்கள் தான் வந்து இப்ப பிரிச்சிருக்கிறதுல 3 தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம 3 இயல்கள் மட்டுமே இதுல வச்சுக்கலாம். பொருட்பால் அப்படிங்கிறத அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படின்னு 3 இயல்களா வந்து பிரிக்கிறாங்க. அரசியல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 25 அதிகாரங்கள், அங்கவியல் அப்படிங்கிறதுல 32 அதிகாரங்களும், ஒளிபியல் அப்படிங்கிறதுல 13 அதிகாரங்களும் இருக்கு. ஸோ டோட்டலா பொருட்பால் அப்படிங்கிறதுல மொத்தமா 70 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால் அப்படிங்கிறதுல 38 அதிகாரங்களும், பொருட்பால் அப்படிங்கிறதுல 70 அதிகாரங்களும் இருக்கு. அடுத்து காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால்னு சொல்லலாம். காமத்துப்பால்ல களவியல், கற்பியல் அப்படின்னு 2 இயல்கள் இருக்கு. களவியல் அப்படிங்கிறதுல 7 அதிகாரங்களும், கற்பியல் அப்படிங்கிறதுல 18 அதிகாரங்களும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இதுல இருக்கக்கூடிய இயல்கள். ஸோ டோட்டலாக காமத்துப்பாலில் வந்து நமக்கு 25 அதிகாரங்கள் இருக்கு. ஸோ அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இதுல நமக்கு காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள். டோட்டலாக எத்தனை அதிகாரங்கள் ஆயிடுச்சு? 133 அதிகாரங்கள் ஆயிடுச்சு. 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 பாடல்களா 1330 குறள்கள் திருக்குறள்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள்லாம் இருக்குன்னு தெரியாதா, குறள்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதா அப்படின்ட்டு வந்து நினைக்காதீங்க. நிறைய பேர் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, இல்லை குரூப் 2 2Aக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க யூனிட் 8க்கு வரும்போது அதெல்லாம் தெரியாம இருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, திருக்குறள் ரொம்ப முக்கியம் தான். ஓகேவா? அடுத்து திருக்குறளோட சிறப்பு பெயர்கள். திருக்குறளுக்கு என்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா, தமிழர் திருமறை. ஏன் தமிழர் திருமறைன்னு சொல்றோம் அப்படின்னா, திருக்குறள்ல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது, எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதாவது ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு வந்து நாடுனா எப்படி ஆட்சி புரியணும், ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கணும், ஸோ ஒரு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களுமே வந்து திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து திருமறைன்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லா விஷயங்களுமே, எல்லாத்துக்கான பதில்களும் திருக்குறள்ல இருக்கு அப்படிங்கிறது, தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே பெருமையான விஷயம். ஸோ அதை தான் வந்து தமிழர் திருமறை அப்படின்னு சொல்றோம். முப்பால் அப்படின்னு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஸோ 3 பால்களை கொண்ட நூல் அப்படிங்கிறதுனால முப்பால் அப்படின்னு சொல்றோம். பொய்யா மொழி, வாயுரை வாழ்த்து, உத்தர வேதம், தெய்வ நூல், திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை. பொதுமறை அப்படிங்கிறது நம்ம முதலையே குறள் பார்த்திருப்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே சமம் அப்படின்றத நல்ல ஆணித்தனமா ஃபர்ஸ்டே ரொம்ப ஆதி காலத்திலேயே வந்து சொன்ன மற்ற எல்லா மொழிகளை காட்டிலும் நமக்கு தமிழ் மொழியில தான் அதை வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. எல்லா உயிர்களுமே சமம். எந்த மொழியிலையும் அவ்வளோ ஈஸியா யாரும் சொல்லலை. எந்த பிலாசபர்ஸுமே வந்து சொல்லாத விஷயத்த வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலதான் பொதுமறை அப்படின்னு சொல்றோம். உலக பொதுமறை, உலக பொது நூல், எல்லாருக்குமே சமமான நூல், இது இந்த சாராருக்கு மட்டும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் உலக பொதுமுறை, உலக பொது நூல், அறிவிலக்கியம், அதுல இல்லாத விஷயங்களே இல்லை. அதை படிச்சோம்னா அவ்வளோ அறிவு, அவ்வளோ நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் திருக்குறளுக்கு இந்த சிறப்பு பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. திருக்குறளோட சிறப்பு பெயர்களை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும் போதுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து திருக்குறள்ல சில முக்கியமான குறிப்புகள், திருக்குறள்ல எதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, திருக்குறள்ல முதல்ல அச்சிடப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812 வருஷம் தஞ்சாவூர்ல ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணாரு. திருக்குறளை முதல்ல பிரிண்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு திருக்குறள் அச்சிடப்பட்ட வருடம் வந்து 1812. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. யார் அச்சிட்டாங்க அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் தஞ்சாவூர்ல பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து திருக்குறள்ல ஒரு முக்கியமா 2 பூக்கள் வந்து ரொம்ப பேசியிருப்பாங்க. என்னன்னா, அனிச்ச மலரும் குவளை மலரும். மோப்பக்குலையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு அனிச்ச மலர் வந்து நம்ம முகந்து பார்த்தாலே வந்து வாடிடும். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு முகம் கோணி வரவேற்றுட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப வருந்திடுவாங்க. அதனால விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவோம். ஸோ விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நமக்கு அந்த குறள்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவளை மலர் அப்படிங்கிறதும் வந்து திருக்குறள்ல 2 மலர்கள் இடம்பெற்ற 2 மலர்கள்னா அனிச்ச மலரும் குவளை மலரும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மரங்கள் வந்து பத்தி பேசியிருப்பாங்க. பனை அண்ட் மூங்கில் மரம், பேம்பு ட்ரீ சொல்லுவோம் இல்லையா. பனை மரமும் மூங்கில் மரமும் வந்து நமக்கு
திருக்குறள்ல இடம்பெற்ற 2 மரங்கள். அடுத்து பார்த்தோம்னா இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் நெருஞ்சி முள்ளு சொல்லுவோம் இல்லையா, நெருஞ்சி முள்ளு சின்னதா இருக்கும். கிராமத்துகள் எல்லாம் பார்த்தோம்னா காலில் கீழே வந்து நிறைய தரையில இருக்கும், காலில் நடக்கும் போதே குத்தும். நெருஞ்சி முள்ள வந்து நிறைய சித்த மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு பழம் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது திருக்குறள்ல அப்படின்னு பார்த்தோம்னா நெருஞ்சி பழம் தான் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து இடம்பெற்ற ஒரே ஒரு விதை குன்றிமணி அப்படின்னு சொல்லுவோம், கருப்பு சிவப்பா இருக்கும், இந்த இதுல இருக்கு இல்லையா, குன்றிமணி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரே ஒரு விதை திருக்குறள்ல இடம்பெற்ற ஒரு விதை அப்படின்னா வந்து குன்றிமணியை தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா திருக்குறள்ல இடம்பெற்ற 2 அதிகாரங்கள் ஒரே பேர்லயே இருக்கும். பொருட்பால்லையும் காமத்துப்பால்லையும் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் நேம் என்ன அப்படின்னா குறிப்பறிதல். ஒரே பெயர்ல 2 அதிகாரம் வந்து 2 பால்கள்ல இருக்கு. அது வந்து குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம். அதிகாரம் 71, அதிகாரம் 110. இது ரெண்டும் வந்து சேம் நேம்ல ஆனா வேற வேற பால்கள்ல இருக்கு. இது வந்து 2 அதிகாரங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது திருக்குறள்ல இவ்வளோ இருக்கிறதுல இடம் பெறாத 1லேருந்து 10 அந்த மாதிரி எண்கள்ல வந்து 9 அப்படிங்கிற எண் மட்டும் நமக்கு திருக்குறள்ல வரவே இல்லை. 7 அப்படிங்கிற எண் வந்து அதிகமா திருக்குறள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். 7 அப்படிங்கிறதுக்கும் திருக்குறளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 7ங்கிறது அதிகமா பயன்படுத்திப்பாங்க. 9 அப்படிங்கிற எண் மட்டும் பயன்படுத்தவே படல திருக்குறள்ல. ஸோ இது எல்லாமே வந்து திருக்குறளை பத்தின முக்கியமான குறிப்புகள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமான குறிப்புல உரைகள், திருக்குறளுக்கு உரை எழுதினது அப்படின்னு சொல்லி பதின்மர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பதின்மர் உரை எழுதியவர் பதின்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேரும் தான் நமக்கு திருக்குறளுக்கு உரை எழுதினதுல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமான பதின்மர் அப்படிங்கிறது சொல்றதுன்னா நம்ம வந்து இவங்கள தான் சொல்லலாம். மணக்குடவர், தருமர், தாமதர், நச்சர், பரதியார், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், பரிமேலழகர், இவங்க எல்லாரும் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க. பரிமேலழகர் உரையை தான் வந்து ரொம்ப முக்கியமான உரையா, அதாவது சிறந்த உரை அப்படின்னு வந்து பரிமேலழகர் உரையை வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல முதல்ல உரை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மணக்குடவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா எழுதின அந்த 10வது ஆள் தான் யாரு? பரிமேலழகர். பரிமேலழகர் உரை தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருக்குறள் உரை எழுதியவர்கள்ல நம்ம பார்த்தோம்னா முதலா எழுதினவர் மணக்குடவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கடைசியா எழுதின 10வது ஆள் பதின்மர்ல 10வது ஆள் வந்து பரிமேலழகர், அவர் சிறந்த உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதுல தருமர், தாமோதர், நச்சர் இவங்க 3 பேரும் எழுதின உரைகள் வந்து நமக்கு பகுதியாக தான் கிடைச்சிருக்கு. எல்லா உரைகளுமே வந்து கிடைக்கல. அதே மாதிரியே நமக்கு வந்து திருமலையர் அப்படிங்கிறவரோட உரையும் மல்லர் அப்படிங்கிற உரையும் நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அதுக்கான உரை, அவங்களோட உரை வந்து நமக்கு இன்னுமே கிடைக்கல. மற்றபடி வந்து மணக்குடவர், பரிபெருமாள், பரிதியர், காளிங்கர், பரிமேலழகர் உரைகள் வந்து நமக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. தருமர், தாமோதர், நச்சர் அப்படிங்கிறவங்க 3 பேரோட உரை மட்டும் நமக்கு பகுதியா தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல முதன்மையா எழுதினவர் மணக்குடவர், இறுதியா எழுதினது வந்து பரிமேலழகர். அதுக்கப்புறம் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் எழுதியிருக்காங்க, மு வரதராஜர் எழுதியிருக்காரு, சாலமன் பாப்பையா கூட வந்து உரைகள் எழுதியிருக்காங்க. அது மாதிரி நிறைய உரைகள் வந்து திருக்குறளுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பதின்மர் அப்படிங்கிறவங்க முக்கியமான 10 ஆட்கள் நமக்கு திருக்குறளுக்கு உரை எழுதியதுல. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு. உலக மொழிகள், நிறைய மொழிகள்ல, உலகத்திலேயே ஒரு நூல் எல்லா மொழிகள்லையும் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா நம்ம திருக்குறளை தான் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதுல நமக்கு பார்த்தோம்னா பஞ்சாபி, மணிப்பூரி, தெலுங்கு, கன்னடம், குஜராத்தி, மலையாளம், மராத்தி, ஒடியா, இந்தி, நேபாளி, உருது, அரபி, பாரசீகம், படுகு, சீனம், ஃபீஜின், லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மனி, ரஷ்யன், போலிஷ், ஸ்வீடிஷ், அதே மாதிரி ஆங்கிலத்துல நிறைய பேர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலங்களையும் வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வக்ரி மொழி, அதாவது நரிக்குறவர் மொழி அப்படிங்கிறதுலையும் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா நமக்கு தனியா வந்து செம்மொழி அப்படின்னு நம்ம மொழிக்கு கொடுத்ததுக்கு திருக்குறளும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா. கிளாசிக்கல் லாங்குவேஜ்ங்கிறதுக்கு வந்து எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். நமக்கு தமிழ் தான் வந்து முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம இந்தியாவில் வந்து வந்தது. 2004 வந்து உங்களுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படின்னு வந்து தமிழுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது தனியாக வந்து ஒரு மொழிக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையா, நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு அடையாளம் 2004 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வக்ரி மொழி அப்படிங்கிறது நரிக்குறவர் மொழியிலையும் வந்து திருக்குறளை வந்து மொழி பெயர்த்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஆங்கிலம்ல மொழிபெயர்த்தவர்ல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. லத்தீன்ல வந்து ஆங்கிலம்ல நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல ஜியு போப் வந்து முதன்மையா மொழிபெயர்த்திருப்பாரு. முதன்மையா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். லத்தீன்ல வந்து வீரமா முனிவர் மொழிபெயர்த்திருப்பாரு. பிரெஞ்சு அப்படிங்கிறதுல வந்து ஏரியல், இந்தி அப்படிங்கிறது பிடி ஜெயின், ஜெர்மன் வந்து கிரால் மொழிபெயர்த்திருப்பாரு. தெலுங்கு அப்படிங்கிறத வைத்தியநாத பிள்ளை, தெலுங்குல வந்து வைத்தியநாத பிள்ளை மொழிபெயர்த்திருப்பாரு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம், இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் நிறைய மொழிகள்ல கிட்டத்தட்ட வந்து 58 மொழிகள்ல வந்து நமக்கு திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வகுப்புல வந்து நம்ம திருவள்ளுவரை பத்தியுமே பார்த்துடலாம். இந்த வகுப்புல வந்து நம்ம திருக்குறளோட நூல் குறிப்பு, மொழிபெயர்ப்புகள், யாரெல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க, முக்கியமான ஆட்கள், உரைகள் எழுதுனவங்க யாரு, திருக்குறள்ல இடம்பெற்ற பூக்கள், பழங்கள், விதைகள், இதெல்லாம் பத்தி இதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல திருவள்ளுவரை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம வந்து திருக்குறளோட எல்லா இதுமே பார்த்துக்கலாம். இது வந்து யூனிட் 8 அண்ட் பொது தமிழ் ரெண்டுத்துக்குமே வந்து காமனான டாபிக் தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டாபிக் நம்ம நடத்திருக்கோம் இல்லையா, அதை படிக்கிறதுக்கு வந்து இந்த கோர்ஸ் லிங்க் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஜெனரல் தமிழ் கோர்ஸ் லிங்க்லேயே உங்களுக்கு இருக்கு, நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பேட்ச் ரிலேட்டடாக, அதாவது கிளாஸஸ் வேணும், இல்லை டெஸ்ட் சீரிஸ் வேணும், புக்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.